Hello friends, 2021 regulation வரக்கூடிய CS3351 Digital Principle and Computer Organization இந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ணி ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டான கொஷின்ஸ்லாம் படிச்சுன்னு இருப்பீங்க. இப்போ நீங்கள் படிச்சுன்னு இருக்கிற கொஷின் கூட சேர்த்து இப்போ நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் வந்து நல்லா பார்த்துங்க. இன்னமும் எதுவுமே படிக்காதவங்க மட்டும் இப்போ கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நல்லா தேர்வு பண்ணிங்க போதும். மற்றபடி ஆல்ரெடி படிச்சுன்னு இருக்கவங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இல்லாத வேறு எதாவது எக்ஸ்ட்ரா கொஷின் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா அதையும் சேர்த்து பார்த்துங்க. இப்போ வாங்க யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷினில் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பற்றி பார்த்தோம்னா டிஎம்ஏ, கேட்ச் மெமரி, விர்ச்சுவல் மெமரி இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் நீங்கள் தேர்வு பண்ணிட்டாலே போதும், கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். இது வரைக்கும் கேட்ட கொஷின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டாக இந்த 3 டாபிக்ஸில் இருந்தால் கொஷினை கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 3 டாபிக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா தேர்வு பண்ணிங்க. கூட டைம் இருந்தால் இந்த மேப்பிங் ஃபங்க்ஷனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான கொஷின் பற்றி பார்த்தோம்னா இந்த அச்சார்ஸ்லேருந்து கண்டிப்பாக எப்போவுமே ஒரு கொஷின் கேட்டுறாங்க. அது கூடவே இந்த பைப் லைனிங் டேட்டா பார்த்து இந்த டாபிக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் கூட நல்லா பார்த்துங்க. டைம் இருந்தால் அந்த 3ஆவது கொஷினும் பாருங்கள், அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு 2 கொஷின் நல்லா தேர்வு பண்ணிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பற்றி பார்த்தோம்னா 3 டாபிக்ஸ் தான். ஃப்ளிப்ஃப்ளாப்ஸும் கவுண்டர், ரெஜிஸ்டர் இந்த 3 டாபிக்ஸில் இருக்கிற கொஷின் நீங்கள் தேர்வு பண்ணிட்டாலே போதும். அதே மாதிரி இந்த யூனிட் பொறுத்தவரை ஒன்று டேரக்ட் கொஷின் அப்படியே தியரி கொஷின் அப்படியே கேட்டுருவாங்க, அப்படிலாம் வந்து ப்ராப்ளம் சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸா அதில் வரக்கூடிய டைப்ஸ் அந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸு, ஜேகே, டிஎன்டி ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. அந்த மாடல் கொஷின் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒன்று டேரெக்டாக இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வித் சூட்டபிள் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வேறு ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்பையோ இல்லைனா வந்து வேறுனா வந்து கேட்ஸ் அதாவது நேண்ட் கேட்ஸு, நாட் கேட்ஸ்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் டாபிக்குள்ளவே சப் டாப்பிக்காக அந்த எட்ஜ் டிக்கெட்டு, ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப்பு, மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப்ஃப்ளாப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த 2 டாப்பிக்கு நல்லா எக்ஸ்ட்ரா நல்லா தேர்வு பண்ணிங்க. அதே மாதிரி இந்த கவுண்டர்ஸ் இந்த டாபிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் கவுண்டர்ஸு, சின்க்ரோனஸ் கவுண்டர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டரில் வந்து யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், அதே மாதிரி இந்த சீரிஸ் அண்ட் பேரலல் அப்படின்ற மாதிரி ஒரு 4 டைப்ஸ் இருக்கும், அது நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷின் நீங்கள் தேர்வு பண்ணிட்டாலே போதும். அந்த 4 கொஷின் தேவையில்லை தான் நினைக்கிறேன், இருந்தாலும் டைம் இருந்தால் வேணா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் அட்ரஸிங் மோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். அதில் வரக்கூடிய வேரியஸ் மோட்ஸ் வித் எக்ஸாம்பிளோடு நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து அந்த வேன் நியூமன் மாடல்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நல்லா பார்த்துட்டு அந்த 3ஆவது கொஷின் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 1 பொறுத்தவரை இந்த கே மேப் சிம்பிளிஃபிகேஷனும் மல்டிப்ளெக்ஸரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துங்க. அதுக்கான மாடல் கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இதுலேருந்து இந்த யூஸிங் கே மேப் இம்ப்ளிமெண்ட் இட் வித் கேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கேட்ஸ் வந்து நேன் கேட்டாக இருக்கலாம், நார் கேட்டாக இருக்கலாம், வேறு எதாவது கேட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி மல்டிப்ளெக்ஸர் பார்க்கும்போது சிம்பிளிஃபை பூலியன் ஃபங்க்ஷன் யூஸிங் 4:1, 8:1 மல்டிப்ளெக்ஸர் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லை இன்டர்னல் டயக்ராம் ஆஃப் மல்டிப்ளெக்ஸர் இது மாதிரி தியரி கொஸ்டின் இது மாதிரி டேரெக்டாக கேட்டுருவாங்க. ப்ராப்ளம் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ எல்லாரும் நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த 2 டாபிக்ஸ் கவனமாக பார்த்துட்டு இது கூடவே இந்த டிகோடர் அண்ட் என்கோடர், ஆடர், சப்ட்ராக்டர், டிசைன் பிசிடி டு 7 செக்மெண்ட் கோட் கன்வெர்ட்டர் இந்த மாதிரி இந்த 3 டாபிக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் கூட நல்லா பார்த்துங்க. ஓகே, இப்போ 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின் எந்த மாதிரி கேட்பான்னு சில கொஷின்லாம் மாடல் கொஷின் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் கொடுத்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ்லாம் வந்து எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த சப்ஜெக்டான நோட்ஸ் உங்கள்கிட்ட இல்லைனா QueQuestions ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ போய் டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி இல்லைனாலும் டெலிகிராமில் ஆல்ரெடி நோட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ போய் டவுன்லோட் பண்ணிங்க. வேணா டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ போய் ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, எல்லாருமே ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.